Hi, welcome to my channel Simple Aari Work. இன்றைக்கி நம்ம ஒரு என்கேஜ்மெண்ட் ப்ளவுஸ் நான் ஒர்க் பண்ணி பார்க்கலாம். இதுக்கு நான் ப்ளூ கலர் சில்க் காட்டன் கிளாத் எடுத்திருக்கேன். அதில் செயின் ஸ்டிச் சரி யூஸ் பண்ணி போட்டிருக்கேன். நம்பர் 4 சைஸ் பீட் எடுத்து இந்த மாதிரி நாட் போட்டுட்டு சுற்றி ஜர்தோஷியால் சர்க்கிள் மாதிரி போட்டுடணும். நான் நார்மல் மிஷின் த்ரெட் தான் இதுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த 2 பெரிய சைஸ் பீட்க்கு நடுவில் சுகர் பீட் கொடுக்கணும். இது ஒரு குந்தன் டைப் ஸ்டோன் தான். ஒரு பின்னாடி கிளிப் மாதிரி இருக்கும். ஆனால் இது பேஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம க்ளூ வச்சு பேஸ்ட் பண்ணிக்கணும். நிறையா கலர்ஸில் அவைலபிளாக இருக்குது. இப்போ நான் ஒரு ஒயிட் கலர் எடுத்திருக்கேன். இதை 2 பீட்க்கும் நடுவில் ஒரு க்ளூ வச்சு இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த 2 ஸ்டோனுக்கும் நடுவில் ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் கோல்டு கலர் குந்தன் ஸ்டோன் ஒட்ட போகிறோம். கரெக்டாக இந்த இடத்துல ஒட்டினா தான் நம்ம சுற்றி சுகர் பீட் போட முடியும். இப்போ மேலே இந்த மாதிரி வச்சிட்டோன்னா சுகர் பீட் போட இடம் பத்தாது. அதுக்காக கொஞ்சம் கீழே இறக்கி போடணும். அதே மாதிரி தான் க்ளூ வச்சு ஒட்டிக்கோங்க. கொஞ்சம் கீழே இறக்கி ஒட்டிக்கோங்க. இப்போ சுற்றி சுகர் பீட் கொடுக்கணும். இந்த மாதிரி ஜர்தோஷி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த ஸ்கொயரோட எண்டில் ஒரு சைடும் அந்த சைடு எண்ட்லேயும் போடணும். பார்க்க கொஞ்சம் வி ஷேப்பில் இருக்கணும். இந்த மாதிரி இந்த எண்டு டு அந்த எண்டு. இப்போ எப்படி நம்ம ஃபஸ்ட்டு ரோ போட்டோமோ அதே மாதிரி தான் இப்போ அடுத்த ரோவும் போடுறோம். சேம் அதே மாதிரி தான் எல்லாமே. இப்போ இதுக்கு நடுவில் நான் சுகர் பீட் கொடுக்குறேன். அந்த கேப் எல்லாம் இப்போ கீழே தொங்குற மாதிரி ஒரு டைப்பில் போட போகிறோம். அதுக்கு 3 சுகர் பீடை எடுத்துக்கோங்க. வி ஷேப்பில் போடணும். அதே நம்ம 4 சைஸ் பீட் எடுத்து நாட் பண்ணிக்கோங்க. இப்போ ஜர்தோஷியால் சுற்றி சர்க்கிள் மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ நம்ம 3 சைஸ் பீட் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு 3 சைஸ் பீடும் ஒரு சுகர் பீடும் ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு 3 சைஸ் பீடும் சுகர் பீடும் போட்டுட்டு இது ரெண்டுக்கும் நடுவில் அகைன் ஒரு பீடும் ஒரு சுகர் பீடும் போடணும். ஓகே, கம்மியாக க்ளூ எடுத்து வைங்க. நான் கொஞ்சம் அதிகமான க்ளூ வச்சிட்டேன். அதுக்கு நடுவில் ஒரு ஓவல் ஷேப் ஸ்டோன், பிங்க் ஸ்டோன் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஜர்தோஷி எடுத்து மேலே இருந்து ஸ்ட்ரைட்டாக கொண்டு அந்த பிங்க் கலர் அந்த ஓவல் ஷேப் இருக்குது இல்லையா, அதையும் சேர்த்து அப்படியே கவர் பண்ணிக்கோங்க. ஏன் நான் நிறையா க்ளூ வைக்க வேண்டாம்னு சொன்னேன்னா, இப்படி ஒர்க் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுக்காக தான் நான் நிறையா க்ளூ அப்ளை பண்ண வேணான்னு சொன்னேன். இப்போ இதுக்கு கீழேயும் நம்ம எப்படி அந்த முதல்ல கொடுத்தோம் ஒரு பெரிய பீடும் ஒரு சுகர் பீடும், அதே மாதிரியே கொடுத்துக்கோங்க. இப்போ இந்த சர்க்கிள் போட்டிருக்கோம் இல்லையா, அதுக்கு கார்னராக நம்ம சுகர் பீட் கொடுக்குறோம். அந்த சைடு ஒரு கார்னர், அப்புறம் இங்கே ஒரு கார்னரும், அடுத்து அந்த சைடு ஒரு கார்னரும் கொடுப்போம். அது ஸ்கொயர் மாதிரி, அந்த சர்க்கிள் சுற்றி ஸ்கொயர் மாதிரி அந்த சுகர் பீட் போட்டு முடிக்கணும். இப்போ கீழே கொடுக்குறோம் நம்ம அதே சுகர் பீடை. இந்த கார்னரும் லெஃப்ட் அண்ட் ரைட் கார்னர் கொடுக்குறோம். இதுதான் பேக் நெக்கோட ஃபைனல் லுக். இப்போ நான் சொன்ன மாதிரி தான் அப்படியே ஒர்க் பண்ணியிருக்கேன். பக்கமாக இப்படி ஒர்க் பண்ணால் ரொம்ப அழகாக இருக்கும். சேம் பேக் எப்படி போட்டேனோ அதே மாதிரி தான் ஃப்ரண்ட்டும் போட்டிருக்கேன். இது ஃப்ரண்ட் நெக். இப்போ ஹேண்ட் போர்ஷனுக்கு 2 மாங்காய் வரைஞ்சிருக்கேன். இதை சுற்றி சுகர் பீட் அவுட்லைன் கொடுக்கணும். நம்ம 4 சைஸ் பீட் எடுத்து நெக்ஸ்ட் லைன் ஒர்க் பண்ணணும். இப்போ நெக்ஸ்ட்டு அடுத்த லைனும் நான் சுகர் பீட் கொடுத்துருக்கேன். இந்த மாங்காய்க்குள்ளே ஒரு லைன் இன்னர் லைன் போட்டு அதுக்குள்ள அவுட்லைன் சுகர் பீடே கொடுத்துருக்கேன்.
இப்போ நான் வந்து மாங்காய் வந்து கொஞ்சம் கரெக்ட் பண்ணனால அங்கங்கே பென்சில் மார்க்லாம் வந்து தெரியுது. நீங்கள் போடும்போது நல்லா ஃபினிஷிங்காக வரைஞ்சிட்டு போடுங்க. இப்போ வந்து இதுக்கு நடுவில் வந்து க்ளூ வச்சு அந்த ஒயிட் கலரில் அந்த குந்தன் ஸ்டோன் இருக்குல்ல, அதில் சேம் அதே வந்து நான் வந்து இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். இதுக்கப்புறமேல் வந்து 3 வந்து பீட் எடுத்துக்கோங்க. அதை வந்து லோட் ஸ்டிச் போடுறோம் இல்லையா, அதே மாதிரி க்ராஸாக வந்து போடணும். அப்படியே 3 பீடாகவே அப்படியே போடணும். அதுக்கு அவுட்லைன் வந்து சுகர் பீடாலேயே கொடுத்துட்டு திரும்ப உள்ள இன்னர் லைன் வரைஞ்சி அதையும் வந்து நான் சுகர் பீடாலேயே வந்து கொடுத்துக்கிறேன் அவுட்லைனாக. இப்போ அகைன் வந்து க்ளூ வச்சு அது இப்போ வந்து கோல்டு கலர் வந்து குந்தன் ஸ்டோன் வைக்கிறேன். இப்போ இதுக்குள்ளே வந்து சில்க் த்ரெட், பிங்க் கலர் சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன். 2 நூலாக எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு லாங் அண்ட் ஷார்ட் மெத்தடில் வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். இப்படி லீஃப் மாதிரி வரைஞ்சிட்டு அதுக்குள்ளே வந்து பீடு, இது வந்து நம்ம 2 தான் போடணும் நம்ம, ஆனால் க்ராஸாக போடணும். அந்த லீஃப் வந்து ஃபில் ஆகிற வரைக்கும் மட்டும் போட்டுட்டு அதை சுற்றி வந்து அவுட்லைன் வந்து சுகர் பீடாலேயே ஃபில் பண்ணிக்கணும். இப்போ இந்த மாங்காய் டச் ஆகிற இந்த இடத்துல வந்து ஸ்ட்ரைட்டாக சுகர் பீட் கொடுத்து ஒரு லீஃப் மாதிரி நான் வந்து க்ளூ வச்சு பிங்க் கலர் ஐ ஷேப் ஸ்டோனை வந்து பேஸ்ட் பண்ணிடணும். இப்போ இங்கே மேலே இருக்க மாங்காய்க்கு வந்து குட்டியாக ஒரு டபுள் லைன் மாதிரி சுகர் பீடை வந்து இந்த மாதிரி வளைச்சி கொடுத்துக்கணும். எல்லாத்துக்கும் வந்து அவுட்லைன் வந்து சரியில் கொடுத்துட்டு நடுவில் வந்து த்ரெட் ஒர்க் மட்டும் இருக்க எம்போஸ்டாக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து குந்தன் ஸ்டோன் வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து சுற்றி வந்து இந்த ஹேண்ட் ஃபுல்லும் வந்து புட்டா வைக்கிறதுக்காக ஒரு 4 சைஸ் பீட் எடுத்து அதை சுற்றி வந்து சுகர் பீடால் வந்து கொடுத்துக்கிறேன். இது ஹேண்ட் போர்ஷனோட ஃபைனல் லுக். ஃப்ரண்ட் அண்ட் பேக்குக்கு போட்ட டிசைனில் பாதி தான் வந்து நான் வந்து இந்த ஹேண்டுக்கு வந்து பார்டராக யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் நெக்ஸ்ட் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.